புலன்கள் எப்படி டிஃபெக்டிவா இருக்க முடியும்? புலன்களுக்கு உணர்வு இருக்கின்றதா என்ன? இட்ஸ் அ டூல். எந்த ஒரு டூலும் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ டிஃபெக்டிவ் டூல்னே வச்சுப்பேன். ஒரு எடை மிஷின் இருக்கு, 80 கிலோ 78 கிலோவா காட்டுதுன்னு வச்சுப்பேன். அது 80 கிலோ எப்பயுமே 78 கிலோ தான் காட்டும். அதனால அது டிஃபெக்ட்னு சொல்லுவியே தவிர அது ஒரு தடவை 76 ஒரு தடவை 78 காட்டாது. கரெக்டா? டெம்பரேச்சர் சொன்னாரு, ஒரு தெர்மோகப்பிள் சென்சார் டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது டிஃபெக்டா காட்டிக்கிட்டே இருக்கும், பட் கான்ஸ்டன்டா காட்டிட்டு இருக்கும். எப்பயுமே புலன்கள் என்பது ஜட வஸ்துக்கள். ஒரு கண்ணுக்கு ஒருத்தன் இல்லைன்னா அந்த கண்ணை எடுத்து இன்னொரு கண்ணில் வைக்கிறான் அப்படின்னா அது ஒரு டூல். ஒரு நட்டு கீழே விழுந்துச்சுன்னா இன்னொரு நட்டை எடுத்து மாட்டிக்கிறோம். சரியா? அப்போ இந்த சென்சார்ஸ் எல்லாமே ஒரு ஜட வஸ்துக்களாக இருக்கும்போது இது தான் எதற்காக படைக்கப்பட்டதோ அதை அந்த வேலையை கண்டிப்பாக செய்யும். அப்படின்னா என்ன? என்னுடைய கம்ப்யூட்டர் பாஷையில சொல்லணும் அப்படின்னா இன்புட் டிவைசஸ், கண்ணு காது மூக்கு இது எல்லாமே இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் அது என்ன பண்ணும்? என்ன இன்புட் கிடைக்குதோ அதை வந்து அப்படியே உள்ள தள்ளிடும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஃபெக்டிவ் சென்சார்ல இல்ல, டிஃபெக்டிவ் ப்ராசஸர்ல அப்படின்னு சொல்ல வரேன். இங்க ப்ராசஸருக்கு மைண்ட்னு பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கண்ணு அண்ணா சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே வரிசையா வரலாம். கண்ணு ஒரு பொண்ணை முதல்ல பார்த்தவொடனே பயங்கர அழகா காட்டுச்சு. சரியா? கண்ணு கரெக்டா அதே அழகுங்கிற டேட்டாவை தான் உள்ள எடுத்துட்டு போச்சு. ப்ராசஸர் அப்ப எப்படி ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா சூப்பர் அழகுன்னு ப்ராசஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே டேட்டாவை தான் கண் எடுத்துட்டு போகும். ஆனா அங்க உள்ள ப்ராசஸர்ல வந்து அவன் மேல சில அபிப்பிராயம் எல்லாம் மாறி இருக்கும் அந்த ப்ராசஸருக்கு. சரியா? அப்ப ப்ராசஸர்ல தான் அபிப்பிராயம் மாறி இருக்கு. கண்ணுக்கு என்ன மாறும்? கண்ணு இருக்கிறது தானே காட்டும். அப்ப கண்ணு அதே டேட்டாவை தான் உள்ள அனுப்பும். ஆனா அந்த ப்ராசஸர் அந்த டேட்டாவை மாத்தி அழகு இல்லைன்னு அவுட்புட் அனுப்பும். சரியா? இப்படித்தான் அவங்க அண்ணா சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நீ அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா முதல்ல இப்படி காட்டுது, அப்புறமா இப்படி காட்டுது, முதல்ல வந்து இனிப்பா காட்டுது, அப்புறம் சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறம் வந்து மாத்தி காட்டுது. அப்படின்னா நாக்குலையா கோளாறு? நாக்கு என்ன டேஸ்ட் அதை தான் உள்ள அனுப்பும். நம்மால அதை விட டேஸ்ட் உள்ள ஒண்ணு பார்த்துட்டாரா உள்ள ப்ராசஸரு? அவர் இப்ப வந்து மாறி போயிட்டாரு. தனக்கு இந்த மாதிரி வந்தாதான் பிடிக்கும்ன்ற மாதிரி மாறி போயிட்டாரு. அதனால இது நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. டேஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறாரு. நல்லா இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, டேஸ்டே இல்ல, டேஸ்ட் எல்லாம் இருக்கு, பட் உள்ள ப்ராசஸர் மாறும்போது அதுக்கு மாறி போயிடுது. ஸோ கோளாறு ஃபுல்லா ப்ராசஸ். நானும் அண்ணாவும் காட்டுல இருக்கும்போது உப்பு புளிப்பு காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். திருப்பி ஊருக்குள்ள வந்துட்டு காரமே இல்ல, உங்களுக்கு காரமே இல்லாம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பார் வாயில வச்சாலே எங்களுக்கு எரியுது. சரியா? அப்புறம் அதையே கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு காரமா தெரியல. அப்புறம் இந்த காரம் நம்ம சாப்பிடுற காரம் நேர மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிடுற காரத்தை பார்த்தா அவங்களுக்கு எரியுது, எங்களுக்கு எரியுது. ஆனா எல்லாருடைய நாட்டம் ஒரே டேட்டாவை தான் ரிசீவ் பண்ணி ஒரே டேட்டாவை தான் அனுப்புது. ஆனா எங்க கோளாறு அப்படின்னா உள்ள இருக்கிற ப்ராசஸர்ல கோளாறு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ப்ராசஸர்? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் ப்ராசஸர். ஓகேவா? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? வாட் இஸ் யுவர் எய்ம் ஆஃப் யுவர் லைஃப், கோல் ஆஃப் யுவர் லைஃப்? எனக்கு எப்பயுமே சுகானுபவம் வேண்டும். இந்த ப்ராசஸர் கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எனக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு அனுபவம் வேணும். சரியா? இப்போ காட் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர்ப் ஒரு வரம் உனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த கண்ணுல ப்ராசஸர் உன் கையில கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட் ஃப்ரீடமோட ப்ராசஸர் உன் கையில கொடுத்துட்டாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. நீ ஞானியா இருந்தா அவர் பண்ண பெரிய வரம், அஞ்ஞானியா இருந்தா அவர் கொடுத்த சாபம். அதை லேட்டான்னு தெரிஞ்சு கேளு. சரியா? அப்ப அந்த ப்ராசஸர் உன் கையில கொடுத்துட்டு இந்த உலகத்தை நீ விரும்பிய மாதிரி அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு கயிறு இருக்கு அப்படின்னா
உன் கண்ணில் அதை பாம்பா பார்த்து அனுபவிக்கலாம், அங்க பாம்பு இருக்கு, ஆனா அதை வெறும் கயிறா பார்த்து அனுபவிக்கலாம். So that has to be experienced by your own processor. டேட்டாவை அப்போ நான் என்ன சொன்னேன், டேட்டாவை மாத்த காட்டாது அப்படின்னு சொன்னேன். அங்க கயிறு தான் இருந்தது, இங்க டேட்டா உள்ள போச்சு. ஆனா இந்த கயிறுங்கிற டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணும்போது, ப்ராசஸர்னா என்ன அர்த்தம், அபண்டன்ட் ஆஃப் டேட்டாஸை மனிப்புலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இது என்னது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறது. இது வெறும் டேட்டா தான் உள்ள போகும், அந்த டேட்டா என்ன அப்படிங்கறத உள்ள ப்ராசஸ் பண்ணாதான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். அது வந்து கயிறு இருக்கு, கயிறு உள்ள போகுது. இவன் சொன்னான்ல ஏதோ ஒரு பறவை கத்துது அப்படிங்கறது டேட்டா. உள்ள போய் ப்ராசஸர் என்ன சொல்லிச்சு, பேய் அப்படின்னு சொல்லுது. அப்ப பேயே கத்துனாலும் ஏன் காதலின்னு ப்ராசஸ் பண்ணலாம், ஏன்னா ப்ராசஸர் 100% யுவர் ஃப்ரீடம்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான். அதனாலதான் அதை வரம்னு சொன்னேன். இப்ப அல்டிமேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராசஸர் எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிடுச்சு. சரியா? ஓ ஆமா இல்ல, என்னுடைய ப்ராசஸர் எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டாவை எப்படி வேணா நான் அனுபவிக்கலாம். அழகான பொண்ணை அசிங்கமா பார்த்து அனுபவிக்கலாம், அசிங்கமான பொண்ணை அழகா பார்த்து அனுபவிக்கலாம். ப்ராசஸருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நீ என்ன வேணா டேட்டா உள்ள அனுப்பு, அந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ற விதத்துல. இன்னைக்குதான் நம்ம வந்து கேமராவை பண்ணுவாங்க, உன்னை கிளிக் அடிப்பான், நீ அழுத்தா இருப்ப, அதாவது அசிங்கமா இருப்ப, உள்ள ப்ராசஸ் பண்ணி காட்டுவேன் பாரு அந்த ஆப்ல, நானா இது இவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆப் இருக்குல்லடா, நிறைய வந்து கேமரா ஆப்ஸ் இருக்கு. சரியா? அப்போ கேமராங்கிறது கண்ணு. உள்ள ப்ராசஸர் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் ஸ்மூத் பண்றான், வைட்டன் பண்றான், என்னென்ன கோளாறு இருக்கு எல்லாத்தையும் சரி பண்றான், திருப்பி கொண்டு வந்து காட்டிடுறான். அந்த ப்ராசஸர் இங்க இருக்குங்கிறான். சரியா? அந்த ப்ராசஸர் தான் ஃபைனலா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே டிசைட் பண்ணுது. Your whole experience is purely dependent on your processor. நான் பேசிட்டு இருக்கிறது வெரி பேசிக் மனமா சொல்ல கிளாஸ் தான். வேற மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ வேற என்னமோ பேசுறதா நினைச்சிடாதீங்க. சரியா? மனமா சொல்லாதான் பேசிட்டு இருக்கேன். அப்ப the processor அப்படிங்கறது தான் ஃபைனலி டிசைட் பண்ண போறது அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கும். சரிண்ணா. So when I have such a processor இருக்கும்போது நான் செமையா என்ஜாய் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு, ஒருத்தனுக்கு கற்பக விருட்சத்தை கையில கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா, மந்திரக்கோலை கையில கொடுத்தா சந்தோஷமா இருப்பானா, இல்லது நம்ம சின்ன பிள்ளையில ஒரு கையில தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு ஒரு கதை படிச்சிருப்போம். உடனே அவன் வந்து அதை தொட்டு இதை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு எல்லாமே தங்கமாயிடும். கடைசியில மனைவி தருவோம், மனைவி தங்கமாயிடுவா. சாப்பாடு தருவான், சாப்பாடு தங்கமாயிடும். கடைசியில இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம செத்தே போயிடுவான். சரியா? அந்த கதை கேள்விப்பட்டிருக்கியா? அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வரம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? ஞானியா இருந்தா, அறிவாளி கையில மந்திரக்கோள் இருந்தா, அறிவாளி கையில கற்பக விருட்சம் இருந்தா அது இறைவன் கொடுத்த வரமாகும். ஆனா நம்மள மாதிரி ஆட்கிட்ட அந்த வரம் வந்து சேர்ந்தது சாபமா போயிருச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். சரியா? சரி, நம்ம வந்து லூசுங்க, அதனால அதை சரியா பயன்படுத்தாம இந்த கற்பக விருட்ச கதை கூட கேள்விப்பட்டிருப்ப. அவன் வந்து ஒருத்தன் வந்து அப்படியே பயங்கர காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு வந்து ஒரு பகல் வெயில்ல ஒரு மரத்து கீழே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். அது கற்பக விருட்சம்னு அவனுக்கு தெரியாது. இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல குளிர்ச்சி, ஏதாவது ஒரு ஜூஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். டக்குன்னு ஜூஸ் கிடைச்சிருது, கையில கிடைச்சிருது. உடனே ஜெல்லுன்னு குடிச்சா என்ன ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல படுத்தூங்கன்னா செம்மையா இருக்கும், ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான். கட்டில் வந்துருது, ஹாயா படுத்து தூங்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே, காலை அமைக்க விட நினைக்கிறான். அதுவும் கிடைச்சிருச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு புலி வந்துட்டு நம்மளுக்கு திண்டுடுச்சுன்னா அப்படின்னு நினைக்க புலியும் வந்து தின்னுடுச்சுன்னு ஒரு கதை முடியும். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, என்னமோ புதுசா கேட்குற மாதிரி கேட்குறா. ஸோ இப்போ அந்த வரம் அவனுக்கு என்னவாச்சு? சாபம் ஆயிடுச்சு. ஸோ இறைவன் நமக்கு அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்து அனுப்பினான். அதை நாம இந்த மாதிரி நமக்கு அதனாலதான் பகவத்கீதையினுடைய மெயின் ஸ்லோகமா தனக்கு தானேதான் நண்பன், தனக்கு தானேதான் பகைவன். ஸோ அந்த கோல் மந்திரக்கோலை ஒழுங்கா நீ உன் சுகானுபவத்திற்காக பயன்படுத்தினால் உனக்கு நீ நண்பன்.
உன்னுடைய துக்க அனுபவத்திற்காக நீ பயன்படுத்தினா லூசு தானே பின்ன. அதனால பகைவன், எதிரி, அஜ்ஞானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்பதான் இவன் சப்ஜெக்டுக்கு வரான். சரியா? நம்ம எல்லாம் லூசுங்க அப்படிங்கிறதையும் நம்ம இறைவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மந்திரக்கோலை மட்டும் கையில கொடுக்கல, மந்திரக்கோலை பயன்படுத்துவது எப்படிங்கிற ஞானேஸ்வரியும் கையில கொடுத்தான். புரியுதா? ஸோ மந்திரக்கோலை யூஸ் பண்ணும்போது இந்த லைக்ஸு டிஸ்லைக்ஸு அப்படிங்கிற 2 வைரஸை வச்சுக்கிட்டு அவனையே அடிச்சுக்கிட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவன் சொன்ன மாதிரி ISO 9000 சொல்ற மாதிரி how to use it so that you will only have happiness in your life. அந்த மந்திரக்கோலை நீ எப்படி யூஸ் பண்ணா பெர்மனண்டா ஹாப்பினஸ் மட்டுமே கிடைக்கும் என்ற ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிள் தான் இது. இதை நீ ஃபுல்லா படிக்கணும். படிக்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? இது சென்சார்ஸ் எல்லாமே, இந்த உலக அனுபவங்கள் எல்லாமே இட் இஸ் நாட் அ ட்ரூ அப்படின்னு சொல்லும். அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக். கயிறை பாம்பா காட்டுறது, பாம்பா கயிறா காட்டுறது மேஜிக்ல மட்டும்தானே முடியும். புரியுதா? அப்போ இவன் அசிங்கமா இருந்தா ப்ராசஸ் பண்ணி அழகா காட்டுறது என்ன ட்ரூவா? மேஜிக் தானே. சரியா? கன்ஃபியூஸ் பண்றேன் நினைக்காத. கேளு முதல்ல, கேளு கேளு. நான் வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, யார் பார்த்தாலும் எனக்கு நல்லா இருக்காங்கன்றாங்க, இவங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து 1% தான் அப்படி சொல்லுற மாதிரி இருக்கும். இன்னொரு பர்சன்ட் வந்து ரொம்ப செலக்டிவா, ரொம்ப செலக்ட்னா அப்படியே ஆப்போசிட். 1% தான் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல தோணும், 98% நல்லா. அப்போ வந்து விஷன் தான் மாறுற மட்டும் மேஜிக் தானே அது. அப்சல்யூட்லி மேஜிக் தானே. நீ சொன்னது எக்ஸாம்பிள் ஃபார் இட்ஸ் அ மேஜிக். ஓகேவா? அதான் நான் சொல்லிட்டேனே, மந்திர கோல்னாலே என்ன அர்த்தம்? மேஜிக் ஸ்டிக்னு தானே அர்த்தம். பட் இட் இஸ் நாட் அ ட்ரூ அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? Your experience is not a true because it comes through a magic stick. It comes through a magic stick called the processor of your mind. மனமே மாயைதான் என்கிறேன் நான். புரியுதா? ஏன்னா உன் இஷ்டத்துக்கு அதை காட்ட தெரியுது, காட்ட வைக்க முடியும். அப்படின்னா நீ என்ன திட்டிக்கிட்டே இருந்தா நான் வந்து அது சுகம், புகழ் பாடுற அப்படின்னு நான் நினைச்சுக்கலாம், நினைச்சு நான் என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு பல காதலிகள் நிஜமாவே திட்டிட்டு இருப்பேன். இந்த லூசு பையன் நிஜமாவே வந்து அன்புல அப்படியே என்ன என் மேல எவ்வளவு அன்பு பார்த்து என்ன திட்டலான்னு கேனத்தனமா நினைச்சிட்டு இருக்கானுங்க. சரியா? ஃபேக்ட் தானே எல்லாமே. அப்போ உன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு வாட் இஸ் தி ட்ரூத் மே பி டிஃப்ரெண்ட், பட் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் மேஜிக் ஸ்டிக் யூ கேன் சேஞ்ச் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வேரியபிள் வாட் இஸ் ட்ரூத். தேர்ஃபார் இன் டோட்டல் whatever you experience is nothing but magic, மாயா. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த மாயாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயினா இங்க வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் மாயா. ஓகே, தி வேர்ல்ட் இட்செல்ஃப் இஸ் மாயா, மைண்ட் இட்செல்ஃப் இஸ் மாயா. தென் மை ஹாப்பினஸ் இட்செல்ஃப் இஸ் அகைன் மாயா. நோ, my unhappiness is also maya, my happiness is maya, whatever I experience is nothing but a magic means maya na எல்லாமே மாயை தானே அப்படின்னு நீ क्वेश्चन கேட்கலாம். அப்சல்யூட்லி ட்ரூத் தான் நான் பதில் சொல்ல போறேன். சரியா? அப்சல்யூட்லி ட்ரூத், there is no doubt in that. அப்போ இப்போ மாயா அண்ணா கிக் இருக்காதுன்னா அப்படின்னு அடுத்த டவுட் வரலாம். சரியா? அந்த டவுட்டுக்கு ஏமா அவ்வளோ செலவு பண்ணி மேஜிக் ஷோக்கு போறேன்னு நான் கேள்வி கேட்பேன். சரியா? ஏன் படம் பார்க்குறேன்னு கேள்வி கேட்பேன். படம் மேஜிக் ஷோ தானம்மா, அங்கே அடிச்சுக்கிறதும் வர்றதும் எல்லாமே உண்மையா? 100% மேஜிக் தானே. ஆனால் அந்த மேஜிக் ஷோவை நீ 100% உன்னால் என்ஜாய் பண்ண முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது. இன்னைக்கு அவன் வந்து டிவிக்கு அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கான், நான் மேஜிக்கு அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ மேஜிக்னு 100% புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் சுகம் என்பது தான் ட்ரூத்து அப்படின்னு புரியுதா? திரைப்படத்தை கூட நிறைய பேர் மேஜிக்னு புரிஞ்சுக்காம பார்க்கறதுனால தான் அல்லற சீன் வரும்போது இவங்களும் சேர்ந்து அழுறாங்க. சரியா?
அந்த டைரக்டர் எந்த படத்தை எடுத்தானோ அந்த டைரக்டரே அந்த படத்தை பார்த்தான்னா ஒவ்வொரு இன்ச்சையும் ரசிச்சு ரசிச்சு பார்ப்பான். பிகாஸ் ஹி நோ இட்ஸ் அன்ரியாலிட்டி, அட் தி சேம் டைம் ஹி வில் என்ஜாய் தட் ரியாலிட்டி மாதிரி இருக்கிறத அவன் அழகா அனுபவிப்பான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ரசிச்சு ரசிச்சு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு நடிகை வந்து என்ன அழகா எக்ஸ்பிரஸ் பண்றா, அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸையுமே நம்ம என்ஜாய் பண்ண முடியணும்னா அது ரியாலிட்டியா இருக்கணும், பட் அட் தி சேம் டைம் மேஜிக்காவும் இருக்கணும். படங்கிறது சங்கர்லாம் படம் எடுத்துறத பார்த்தேன்னா நாங்கள் ஒரு சீனை பார்த்து அரண்டு போயிட்டோம். திருப்பி 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 அவனுக்கு ரியாலிட்டியா வரணும். அப்போ நமக்கு ரியாலிட்டியா தெரியணும், அட் தி சேம் டைம் அது மேஜிக்னு புரியணும். ஸோ தீஸ் திங்ஸ் combined together gives you a permanent happiness, extreme happiness. ஓகேவா? அப்போ இந்த மேஜிஸ்டிக்கை கையில கொடுத்து ரியல்லா நீ வந்து வேண்டிய விஷயத்தை அனுபவிக்கலாம், பட் அட் தி சேம் டைம் அது அன்ரியல்னு புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன், சரியா? இவன் பாட்டு சிம்பிளா ஒரு வரியில சொல்லிட்டான் இதை பார்த்துக்கோ அப்படின்னு, நீ தான் பார்க்க மாட்டேல்ல, அதனால உள்ள என்ன இருக்குன்றதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அப்போ இது மாயா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி, just understand that I have given you a magic stick only, therefore it is not a true. ஏன்னா எப்போ ட்ரூன்னு ஃபீல் பண்ணிட்டியோ அப்போ தான் லைக்ஸு டிஸ்லைக்ஸுங்கிற அந்த வைரஸே உள்ளே வந்து உட்காரும். இப்போ வைரஸை நான் உடைக்கணும் அப்படின்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நீ வேர்ல்டு இஸ் மாயான்னு புரிஞ்சுக்கடா. வாட் எவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் டு என்ஜாய். படத்தில் வரக்கூடிய அழுகை சீனாக இருந்தாலும் சரி, உனக்கு சிரிக்க வைக்கிற சீனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீ ரசிக்க கத்துக்கோ, பெர்மனன்ட் பிளிஸ் கிடைக்கும். ஸோ அல்டிமேட்லி அந்த ப்ராசஸருக்கு ஹாப்பினஸ் ஆர் சாரோ அப்படிங்கிறத நீ விரும்பினபடி அனுபவிக்கக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டிக் கையில் கொடுத்தாச்சு. ஸோ தேர்ஃபோர் மாயை என்று முழுமையாக புரிந்து கொண்டால் நீ கண்டிப்பாக உனக்கு நீ நண்பனாகத்தான் மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவ. உனக்கு சுக அனுபவமே பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நீ அந்த மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவ. நீ எதுலேயும் லாக் ஆக மாட்ட, லைக்ஸும் வராது, டிஸ்லைக்ஸும் வராது. பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் தட் இஸ் நத்திங் பட் அ மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதை மாயையை அற்புதமாக ஆனந்தமாக நீ அனுபவிப்பாய். அப்போ மாயையை அனுபவிக்கின்றேன், ஆனால் அந்த சுகமே நீங்கள் மாயைன்னு சொல்லிட்டீங்களே, இருந்துட்டு போட்டும்பா, அனுபவி, புரிஞ்சுக்கிட்டு அனுபவி. கனவு மாயை தானே, கனவு நல்ல கனவா வந்தா சந்தோஷமா தானே இருக்கு, அனுபவிப்போமே. கனவை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் தானே. ஆனா கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சாதான் கரப்ஷன் இல்லாம உனக்கு நீ நண்பனா அனுபவிப்ப. என்ன நடந்தாலும் அது ஒரு சுவையாக அனுபவிக்கக்கூடிய அந்த பக்குவம் உனக்கு எப்ப வரும்னா நீ இதை மாயை என்று புரிந்து கொள்ளும் போது. அதில் எக்கச்சக்கமான நாலேஜ் இருக்கு. அதுல ஒரு மாயான்ற ஒரு கான்செப்டை மட்டும் டச் பண்ணி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். பேசிக் கிளாஸ்ல நம்ம என்ன சொல்றோம், நீ தான்டா டிசைட் பண்றேன் நான் இதை எடுத்து சுகமா அனுபவிக்கணுமா துக்கமா அனுபவிக்கணுமான்னு. நீ டிசைட் பண்ணி நீ என்ஜாய் பண்ணிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அல்லது இது கிருஷ்ணமாய விளையாட்டு, கிருஷ்ணனே இறைவனே உனக்காக உன்னோடு விளையாடுவதற்காக வந்திருக்கின்றான்ற ஒரு ஃபீலை டெவலப் பண்ணிக்கோ. மேஜிக் ஸ்டிக் 1% கூட மிஸ் பண்ண மாட்டேன். 100% எஃபெக்டிவா உனக்கு ஃப்ரெண்டா செயல்படணுமா, கிருஷ்ணமாய விளையாட்டுங்கிற ஃபீல்குள்ள போயிடு அப்படின்னு அழகா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. So therefore I agree, these sensors are all not only defective, it is a maya, அது ஒரு மேஜிக். அதனால அது அப்படித்தான் இருக்கும். பட் அது அப்படி இருந்தாதான் நீ சந்தோஷமாகவே இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்.